ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக காசாவில் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வகையிலும் கிட்டத்தட்ட 11 வாரங்களாக உணவு வாகனங்கள் அங்கே கொண்டு வருவதை முற்றுமுழுதாக தடை செய்திருந்தார்கள். 11 வாரங்களுக்கு பிறகு கொஞ்சம் அனுமதித்திருந்தார்கள். அப்பொழுது கூறினார்கள் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்கே காசாவுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் 300 வாகனத்தை மட்டும் அனுமதிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் நிறைவாக 100 வாகனங்களை மட்டும்தான் கொண்டு போயிருந்தார்கள். அதுவும் கூட அங்கே செல்லும் பொழுது நிறைய சூறையாடப்பட்டதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றது. காசாவில் என்ன விதமான அந்த மனித அவல நிலையில், உணவு இல்லாத நிலையில், பசி பட்டினியில், விரக்தியில், குழப்பமான காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குழந்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா, தோலும் எலும்புமாக இருப்பதை காட்சிகளூடாக பார்க்கும் பொழுது வேதனையோடு இருக்கிறார்கள். பல நாடுகள் இருப்பவர்கள் இதை சுட்டி காட்டுகிறார்கள். என்ன நிலைமை அங்கே காசாவில் இருப்பதை கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு மனித பேரவலத்தை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவை ஆயுதமாக இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்தே இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தது. இப்போது இன்னும் மிக மோசமாக, அதாவது அவர்கள் தங்களுக்கு உரிய ஒரு சிறு காரணங்களை தேடி அதன் ஊடாக அந்த மக்களுக்கான உதவிகளை நிறுத்துவதற்கான காரணங்களை தேடி அதனை நிறுத்திவிட்டு ஒரு இன அழிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். UN RWA என்ற ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி அமைப்பு தான் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலாக உதவிகளை மேற்கொண்டு வந்தது. இப்போது காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தத்தில் அதுதான் மிக முக்கிய ஒரு பங்குதாரராக இருந்தது, அந்த அனர்த்தத்தில் ஈடுபட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு. ஆனால் அதில் பணியாற்றியவர்கள் ஹமாசுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி இந்த அமெரிக்கா தலைமையிலான ஐரோப்பா, பிரித்தானியா உட்பட பல நாடுகள் அதற்கான நிதி உதவியை தடுத்து அந்த மக்களுக்கான உதவிகளை நிறுத்தியிருந்தார்கள். அதன் பிற்பாடு பட்டினி சாவுகளும் அவலங்களும் அதிகரித்திருந்தன. சில சமயங்களில் உணவுகளை போட்டார்கள், பிறகு அதையும் நிறுத்திவிட்டார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் சீனா உணவுகளை போட்டிருந்தது. ஆனால் இப்போது அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்போது அதை அதாவது அமெரிக்கா தலைமையில் தாங்கள் ஒரு காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஒன்றை இப்போ உருவாக்கிவிட்டு அது இராணுவ காவல் நிலையங்கள், இராணுவ நிலைகளுக்கு அருகில் வைத்துத்தான் அந்த உணவுகளை வழங்குகிறார்கள். அவ்வாறு வழங்கும் போது அவர்கள் சாட்டு மேனிக்கு தாங்கள் நினைத்த பாட்டுக்கு அந்த மக்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட கண்டித்திருக்கின்றது. கடந்த 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்கு இடையில் கிட்டத்தட்ட 19 பேர் கொல்லப்பட்டதாகவும் 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் காசாவின் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒன்றை கூறியிருக்கின்றது, 75 பேர் இந்த அவலத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இப்ப தொடர்ச்சியாக இஸ்ரேல் அந்த உணவுக்காக நிற்கிற மக்களை படுகொலை செய்கின்றது திட்டமிட்ட ரீதியில். இதை அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் டெத் த்ரெட் என்றுதான் கூறுகிறார்கள். அதாவது ஒரு பொறி வைத்து அந்த மக்களை கொல்வதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப இது அதாவது நீங்கள் கூறியது போலதான் 500 லோரிகள் அங்கு பர ஊர்திகள் அந்த மக்களுக்கான உணவுகளுக்கு அனுமதிக்கப்பட்டாலும்
அதில் 300-ஐத்தான் அனுமதித்தாலும் பிறகு அந்த 300-லும் ஒரு 100 தான் போய் சேருவதாக தெரிகிறது. மிகுதி லோரிகள் காணாமல் போவதாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது அந்த மக்களுக்கு கொண்டு செல்கின்ற உணவையும் களவெடுத்து உண்பதாகத்தான் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் இவ்வாறு தொடர்ந்து அதை இந்த அராஜகங்களில் ஈடுபடுவதற்கு இந்த மேற்குலக நாடுகள் துணையாக பக்கத்துணையாக இருப்பதுதான் அது மிகவும் ஒரு வேதனையாகும். ஒரு கொஞ்ச உணவு அங்கே சென்றாலும் அரசவர்களே, காசாவில் உள்ள மக்களை இஸ்ரேலியர்கள் கட்டாய பணிக்குள் ஆளாக்கி அவர்களை வற்புறுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் கொஞ்சம் உணவு தன்னும் கொடுக்கிறார்கள் என்று ஐநா மனிதாபிமான அமைப்பின் ஐநாவுடைய தலைவர் இதை கூறியிருக்கின்றார். ஐநா என்று சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருகின்ற என்றால் ஒரு ஏமாற்றும் வித்தைகள் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன நடக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால் அந்த மேற்கு கரையில் கூட 20 புதிய செட்டில்மெண்ட் என்று சொல்ற குடியேற்றங்களை நிறைவேற்றுகிறார்கள். தொடர்ச்சியாக மக்களை கைது செய்கிறார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு திட்டம், அதாவது வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் தலைவர் சிண்டி மெக்கெயின் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உணவுக்காக நின்றவர்களில் 31 பேர் கொல்லப்பட்டதாக. அது மட்டுமல்லாது அந்த மக்களை இராணுவ நிலைகளுக்கு, அதாவது இராணுவத்தினர் வேலையை செய்வதற்கு அல்லது இஸ்ரேல் தனது தற்போது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் இருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். களமுனைகளில் பணியாற்றுவதற்கு பலர் மறுத்து வருகிறார்கள். எனவே அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு கூட இஸ்ரேல் இந்த மக்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது. ஒரு அடிமைகளாகத்தான் அதனை பயன்படுத்துகிறார்கள். இந்த நூற்றாண்டில் இவ்வாறு இடம்பெறுவது என்பது யாரும் எதிர்பார்க்க முடியாதது. ஆனால் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை இந்த உலகமும் கண்டும் காணாத மாதிரி நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிக்கடி கூறுவோம், யாரும் எதிர்பாராத என்று நீங்கள் கூறும் பொழுது இந்த நாடுகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகளில் வளர்ந்த நாடுகள் கற்றுக்கொண்ட பாடமும் அதிலிருந்து சரியான வழிமுறைகளையும் திட்டங்களையும் உருவாக்கினார்கள். ஆனால் அது வெறுமனவே போடுவதற்கு மட்டும்தான், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளும் இல்லை என்று தெரிகின்றது. இருந்தாலும் கூட சமீப காலத்தில், குறிப்பாக கடந்த ஓரிரு மாதங்களுக்கு நாடுகளுடைய போக்கில் மாற்றம் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் இஸ்ரேலிய தூதுவரத்தினரை அழைத்து பொருளாதார பிரச்சனை தொடர்பாக, பொருளாதார ஒப்பந்தங்கள் நிறுத்தியது தொடர்பாக பேசப்பட்டதும், இவர்களுடைய தொடர்ச்சியாக மனித அவலத்தை ஏற்படுத்தும் நிலைமை தொடர்பாக பேசியதும், இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் கூட அவ்வாறு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். இவர்களுடைய போக்கில் ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கின்றது. இந்த மாற்றம் பெரிய அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இவ்வளவுதான் இவர்களால் முடியுமா? உண்மையில் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீன மக்களையும் இந்த உலகத்தையும் ஏமாற்றுவது நடவடிக்கையை தான் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், பிரான்சின் அதிபர் மேக்ரோன் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது இந்த பலஸ்தீனத்தின் இரு தேசங்கள் என்ற நிலைப்பாட்டை தாங்கள் ஆதரிப்பதாக. அதை யுகேயும் கூறியிருந்தது, அமெரிக்காவும் கூறியிருந்தது, எல்லா நாடுகளும் கூறியிருந்தார்கள், இஸ்ரேலை தவிர. ஆனால் இப்போது ஜூன் 17 பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உயர்மட்ட கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இந்த பலஸ்தீனத்தின் இரு தேசங்கள் என்ற கொள்கையை ஆதரிப்பு தொடர்பான தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது. ஆனால் இப்போது அது தொடர்பில் அமெரிக்காவின் தூதுவர், இஸ்ரேலுக்கான தூதுவர் மைக் ஹக்கபி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், அதாவது தற்போது இஸ்ரேல் ஒரு போருக்குள் இருப்பதால் அந்த போருக்குள் இருக்கின்ற இஸ்ரேலை இந்த பிரான்சின் நடவடிக்கை, பிரான்சின் சவுதி அரேபியனின் நடவடிக்கை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியும், பிரான்ஸ் வேணும் என்று சொன்னால், பலஸ்தீன மக்களுக்கு தேவை என்று சொன்னால் தன் பிரான்சின் ஒரு பகுதியை பிரித்தெடுத்து பலஸ்தீனத்துக்கு கொடுக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இதே அமெரிக்கா தான் கடந்த வருடம் கூறியிருந்தது, தாங்களும் இந்த இரு தேசங்கள் என்ற கொள்கையை ஆதரிக்கிறோம் என்று. அப்ப இது என்ன என்று சொன்னால், அவர்கள் கூறுவது முழுக்க பொய் தான் கூறுகிறார்கள். பொய்யையும் பிரட்டையும், அதாவது ஒரு கால டைம் பாயிங் என்று சொல்றது, ஒரு டைமை பாய் பண்றதுக்காக கூறப்பட்ட ஒரு பொய்யாகத்தான் பார்க்கலாம். அதாவது இவ்வாறு கருத்துக்களை கூறிவிட்டு அந்த கால அவகாசத்துக்கு தங்கள் போரை நடத்தி முடிப்பது அல்லது அந்த மக்களை அழித்தொழிப்பது அல்லது வேறு இடங்களில் குடியேற்றுவது என்பதுதான் அவர்களின் உள்ள கிடக்கை. ஆனால் வெளியில் இரு தேசங்கள் என்பதை ஆமோதிப்பதாக. இப்போது அது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் என்று வந்து கேட்ட போதுதான் அவர்களிடம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது வெளிவருகின்றது.
உள்நோக்கம் என்ன என்று தெளிவாக தெரிகின்றது. இந்த மேற்கத்திய நாடுகள், ஏனைய நாடுகள் என்ன செய்ய போறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களிடம் என்னுடைய கேள்வி என்னவென்றால், பலஸ்தீனியம் இரு நாடு தீர்வு பலஸ்தீனத்தில் இரு நாடு தீர்வு என்று தீர்மானிப்பது யார்? உண்மைதான். என்னென்று சொன்னால், தீர்மானிப்பதை பொறுத்தவரையில் உலகத்தில பல இன்ஸ்டிடியூஷன்கள், இப்ப ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் ஆணைக்குழு, மன்னிப்பு சபை, பெருமளவான ஊடகங்கள், நிதி நிறுவனங்கள், IMF போன்ற எல்லாவற்றையும் ஆட்கொண்டு நிற்பது மேற்குலக நாடுகள், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள். அப்ப அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப ரஷ்யாவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட உக்ரைன் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் அதே சமயம் வெவ்வேறு நாடுகள், இப்ப கொசோவோவோ, மொன்டோனிக்ரோவோ, ஒரு இரவோடு இரவாக பல நாடுகள் புதிதாக உருவாக்கப்பட்டன, அங்கீகரிக்கப்பட்டன என்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் அவற்றில் சில நாடுகளை ரஷ்யாவோ சீனாவோ அங்கீகரிக்கவில்லை. அதாவது இதில் பல இழுபறிகள் இருக்கின்றன. ஒரு சாரார் அங்கீகரிப்பதை மறுசாரார் அங்கீகரிப்பதில்லை. அப்ப நீங்கள் கேட்டது போல இப்ப மேற்குலக நாடுகள் இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் தான் அதனை அங்கீகரிக்கலாம். ஏனைய நாடுகளுக்கு அந்த அதிகாரங்கள் இல்லை என்ற ஒரு தொனியில் தான் இது பேசப்படுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் வாக்கெடுப்புல கூட 143 நாடுகள் போர் நிறுத்தம், மற்றது இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. ஆனால் அது அங்கு கண்டுகொள்ளப்படவில்லை. என்னென்று சொன்னால், ஒரு சில நாடுகள், அதாவது வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் அதை மறுதளிக்குமாக இருந்தால் அது அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்காகத்தான் கேட்டேன், இதை யார் தீர்மானிப்பார்? தேசங்களுக்கும் இடையில், 2 இனங்களுக்கும் இடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் போராட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது, ஆனால் அது வெறும் கண் துடைப்பு நாடகம் என்பது இந்த UN-ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படி யார் இந்த தீர்மானத்தை எடுத்து இங்கே இரு தேசமாக இருக்க போறதா இல்லையா, இப்படியே தொடர்ந்துதான் இருக்க போறா என்று அதை முடிவெடுக்கிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவோ ரஷ்யாவோ அல்லது அரபு நாடுகள் கூட இதை ஏற்றுக்கொண்டால் அல்லது அங்கீகரித்தாலும் மேற்குலக நாடுகள் அதை இல்லை என்றுதான் சொல்வார்கள். அதான் அந்த பிரச்சனை. அவர்கள் தங்கள் நலன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மனித உரிமைகள், மனிதாபிமானம், ஜனநாயகம் எல்லாம் அவர்களின் வசதிக்கேற்றதுதான் ஜனநாயகமே தவிர ஜனநாயகம் இல்லை. இப்போ நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், பயங்கரவாதத்துக்கு எந்த விதமான வரவிலக்கணம் கூட இல்லை. என்னென்னு சொன்னால், வரவருக்கு இணைத்ததுதான் பயங்கரவாதம். இவருக்கு அது ஒரு நாட்டுக்கு அது பயங்கரவாதம் என்று சொன்னால் மற்ற நாட்டுக்கு அது இல்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், சிரியாவில் இப்போது அதிபராக இருப்பவர் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு விலை பேசப்பட்டவர் தலை என்று சொன்னால், அவர் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்தவர். ஆனால் இப்போது அவர் தேசிய வீரராக போற்றப்படுகிறார். அதே போலதான் இப்போது தலிபான்கள் மீதான தடையை ரஷ்யா அகற்றி இருக்கின்றது. அதே போல அமெரிக்காவுக்கு முன்னர் தலிபான்கள் எதிரிகளாக இருந்தவர் இப்போது அமெரிக்கா அவர்களுடன் பேசுவதற்கு கூட தயாராக இருக்கின்றது. அப்ப முழுக்க அவர்களின் நலன்கள் சார்ந்துதான் இருக்கின்றது. இஸ்ரேலின் நலனை சார்ந்து, இப்ப இஸ்ரேலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க அங்கு இடம்பெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு உலகத்தின் சட்டத்துக்கும் இஸ்ரேல் கட்டுப்பட்டது இல்லை என்பது. ஆனா இதே மாதிரி வேறு ஒரு நாடுகள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், இன்று அவர்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டிருக்கும், அவர்கள் அரசு தலைவரை கொண்டு போய் தூக்கில் போட்டிருப்பார்கள், அல்லது தெருவில் வைத்து சுட்டுக் கொண்டிருப்பார்கள், அவ்வாறு செய்திருப்பார்கள். ஆனால் எல்லாம் அவர்களின் நலன்களுக்காகத்தான் இருக்கின்றது. இந்த சொல்கிற இரு தேசங்கள் என்றெல்லாம் அவர்கள் மேற்குலகம் சொல்வதெல்லாம் ஒரு காலத்தை இழுத்தடிப்பது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதெல்லாம் சும்மா ஒரு கண்துடைப்புக்காகவும் எங்களை ஏமாற்றுவதற்காகவும் தமிழர்களை அதை நம்பி பல தமிழர்கள் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை நம்பி மற்ற தமிழர்களை ஏமாற்றவும் முற்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அதை ஏமாற்றிய இந்த நாடகங்களை நம்புவது போல் நடிப்பவர்கள் எல்லா இனங்களிலும் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறார்கள், மேற்குலகத்திலும் இருக்கிறார்கள், பாலஸ்தீனத்திலும் இருக்கிறார்கள், அரபு நாடுகளிலும் இருக்கிறார்கள். இந்த மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர்கள் எவ்வாறு இந்த ஊடகங்களில் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட இங்கே நடப்பதை, சட்டங்களை மீறி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இதற்கு முன்னர் நடந்தது மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை
எப்படி நியாயப்படுத்த போகிறார்கள், எப்படி கூற போகிறார்கள்? அவர்கள் அதை இலகுவாக கூறுவார்கள் என்றால் ஊடகம் கூட அவர்கள் இந்த கட்டுப்பாட்டில் தான், பெருமளவான ஊடகங்கள் எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பேஸ்புக்கோ யூடியூப்போ இப்ப ட்விட்டர் தளத்தை நீங்கள் ட்விட்டர் என்ன டெலிகிராம் சேனலை நீங்கள் பார்க்கலாம். அதன் தலைவரை கூட கைது செய்திருக்கிறார்கள். அப்ப வேறு நாடுகளில் ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டால் அது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டது அப்படி இப்படி என்று கூக்குரலிடுவார்கள். அவரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் தங்களுக்கு சார்பான செய்திகளை போட வேண்டும் என்பது. இப்ப யூடியூப் வந்து ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யூடியூப்ல ரஷ்யா தொடர்பான தகவல்களை வெளியிட்டால் இங்கிருப்பவர்கள் அதை தணிக்கை செய்து விடுவார்கள், பிளாக் பண்ணி விடுவார்கள். அதனால் ரஷ்யா என்ன செய்து விட்டது, அங்க யூடியூப் செய்ய முடியாது. இப்போது யூடியூப் அங்கு இயங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் கடந்த வாரம். அப்போது அதற்கு ரஷ்யா கூறியிருக்கிறது, ஓகே இயங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு தடைகளையும் எடுக்க வேண்டும், இவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டும். மற்றது நீங்கள் ரஷ்யா தொடர்பாக போடுகின்ற செய்திகளையும் மேற்குலகம் போடுகின்ற செய்திகளையும் சமமாக போட்டீர்கள் என்றால் இயங்கலாம், இல்லை என்றால் இயங்க முடியாது மாதிரிதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்றே ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வேறு என்று வைத்திருக்கிறார்கள். அது யூடியூப்பை விட மிக அதிக அளவில் அங்கு ரஷ்யாவை பொறுத்தவரையில் அங்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. அதே போலதான் சீனாவின் டிக்டாக்காக இருக்கலாம். அதாவது எந்த ஒரு ஊடகம் தலையெடுத்தாலும் அதனை உடனடியாக வாங்கி விடுவது அல்லது அதன் மேல தடை போடுவது. டிக்டாக் வந்து அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம். எவ்வாறு இதை சொல்வதென்றால் தெரியாது. என்று சொன்ன விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அல் ஜசீரா இல்லை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இவர் செய்கிற சட்டத்துக்கு முரணான அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 80% வெளியில் வந்திருக்காது. உண்மைதான். இதைத்தான் அங்கே தமிழர் தாயகத்தில் நடந்திருக்கிறது. அதாவது 80-90% மேற்பட்ட விடயங்கள் அங்கேயே புதைக்கப்பட்டு விட்டது. ஐநா கூறுகிறது தங்களிடம் செய்மதி படங்கள் இருக்கின்றது. அதை வைத்து என்ன செய்தார்கள் 16 வருஷங்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் எங்களுக்கு அவ்வாறான ஒரு ஊடகம் இல்லை. அவ்வாறான ஊடகத்தை ஏற்படுத்த இந்தியாவும் விடாது. அதே போல தமிழர்களுக்கும் அந்த ஒரு ஊடகத்தை வலுப்படுத்தி அதனை ஒற்றுமையாக கொண்டு நடத்த வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லை. இப்ப பாலஸ்தீனம் உலகத்துக்கு நின்று பிடிப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அல் ஜசீரா போன்ற பலமான ஊடகங்கள் இருப்பதுதான். இல்லை என்றால் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அப்படியே பொசுக்கி விட்டிருப்பார்கள், யாருமே கேட்டிருக்க மாட்டார்கள். உண்மைதான். அப்ப ஆனால் எங்களிடம் அவ்வாறு இல்லை. ஆனால் எங்களிடம் அவர் வளர்ந்து வருவதையும் அவர்கள் ஏனைய தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், ஏனையவர்களாக அதையும் அழித்து விடுவதற்கு அல்லது முளையிலேயே கிள்ளி விடுவதற்கு யோசிக்கிறார்களே தவிர ஒரு பலமான ஊடகம் இல்லாமல் நாங்கள் அழிந்து கொண்டு போகிறோம் என்பதை யாரும் சிந்திப்பதாக கூட இல்லை. பல ஊடகங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் தேசியத்துக்காக எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்கள். இப்ப அல் ஜசீரா போல துணிச்சலாக அல் ஜசீரா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த களத்துக்குள்ளேயே அந்த நிறுவனத்தின் உளவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களால் தான் இந்த காசாவில் இருக்கிற மக்கள் இவ்வளவு தூரமாவது தப்பி பிழைத்திருக்கிறார். இதே நேரத்தில் இப்ப நீங்கள் காசாவுக்கு உணவை ஆயுதமாக பயன்படுத்துகிறார் என்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் உணவை முற்றுகை எடுத்துட்டு இருக்கின்றது. இஸ்ரேலுடைய முற்றுகையை உடைக்கும் நோக்கில் காசாவிலிருந்து பயணிக்கும் உதவி கப்பலில் கிரேட்டோ டன்பர்க் இவரும் இணைந்து பயணிப்பதாக கூறப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? உண்மையில் கிரேட்டா டன்பர்க் வந்து ஸ்வீடனை சேர்ந்த ஒரு சூழலியலாளர். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 4 வருடங்களுக்கு முதல் அவர் இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகத்துல அந்த மாசுபடுத்தல், அதாவது உலக பூமி வெப்பமாவதை இந்த நாடுகள் தடுப்பதற்கு தவறுகின்றன என்று ஒரு மிக பெரிய ஒரு உரை ஒன்றை ஐநாவில் ஆற்றியிருந்தார். அப்போது அது பெருமளவில் பேசப்பட்டது. ஆனால் இந்த அவருக்கு தெரியவில்லை, அவர் அப்போது சிறுமியாக இருந்தார், தெரியவில்லை இந்த மேற்குலக நாடுகள் தான் இதற்கு பின்னணியில் நிற்கிறார்கள் என்று. ஆனால் பிறகுதான் தெரிந்தது கோப்பென்ற, உங்களுக்கு தெரியும் கோப்பென்ற சூழலியல் மாநாடு இடம்பெறுவது ஒவ்வொரு வருடமும். அதில் பேசப்பட்ட விடயங்களில் எந்த விதமான இந்த மாசுபடுத்தலை குறைப்பதற்கும் இந்த மேற்குலக நாடுகள் உடன்படவில்லை என்பது பிறகுதான் தெரிந்தது. உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலக்கரிதான் அதிக அளவான மாசை ஏற்படுத்துவது.
அதை குறைப்பதற்கு கூட அவர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் பொருளாதாரம் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவிலிருந்து அது இங்கு வருகிறதா இந்தியாவுக்கு போகின்றது. அப்ப இது அறிந்த பிற்பாடுதான் அவருக்கு தெரிகிறது உண்மையில் இவர்கள் இந்த சூழலை மாசுபடுத்துவதாக வறிய நாடுகளை மிரட்டுகிறார்கள் அரசியல் காரணங்களுக்காகவே தவிர உண்மையில் மாசுபடுத்துவது இவர்கள் தான் என்று. ஆனால் அவர்கள் அதற்கு உடன்படுவதும் இல்லை. அதன் பிற்பாடு இவர் மேற்கொண்ட பல போராட்டங்களை இவரை சிறையில் கூட அடைத்தார்கள். பல தடவைகள் வெளியேற்றப்பட்டார், மாநாட்டில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் என்று பல சம்பவம். அதன் பிற்பாடு அவர் இப்ப பலஸ்தீன மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக கூட பல தடவைகள் அவர் கைது செய்யப்பட்டார், வெளியேற்றப்பட்டார் என்று பல நிகழ்வு. இப்போது அவர் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு அதாவது இஸ்ரேல் காசா கடற்பகுதியை ஒரு முற்றுகைக்குள் வைத்திருக்கின்றது. அதற்கெல்லாம் யாரும் போக முடியாது. அப்ப அந்த முற்றுகையை உடைத்து கப்பலில் உணவை கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாகத்தான் இத்தாலியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டிருக்கிறார். அவருடன் இணைந்து அயர்லாந்தை சேர்ந்த ஒரு நடிகரும் உட்பட 12 பேர் அது புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள திட்டம் என்னென்று சொன்னால் அங்கு உணவை கொண்டு போவதற்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்துவது. உங்களுக்கு தெரியும், முதலில் அமெரிக்கா ஒரு மிதக்கும் தளத்தை அமைத்தது $375 மில்லியன். அது கடலோட கடலாக அடிபட்டும் சென்று விட்டது. அதை அமைத்ததே அவர்கள் உணவு விநியோகம் செய்ய என்று சொன்னது. ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை. காசாவை கைப்பற்றுவதற்கு அது அடிபட்டும் போய்விட்டது. ஆனால் இப்போது போன வாரம் கூட ஒரு கப்பலை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதை இஸ்ரேல் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தின் மூலம் அதன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இப்போது இந்த சிறுமி அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது. அவர் போகும்போது அவருக்காக, அதாவது அமெரிக்காவின் ரிப்பப்ளிக்கன் செனட்டர் லின்சே கிரஹாம் அவர் கூறியிருக்கிறார், கிரேட்டா தன்பர்க்கு நீந்த தெரியும் என்று தான் நம்புவதா. அதாவது அவரின் கப்பலை அடிப்போம் என்று அவர் நேரடியாகவே தனது ட்விட்டர் தளத்தில் எழுதியிருக்கின்றார். இத்தனைக்கும் ஒரு செனட்டர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அமெரிக்கா என்று சொன்னால் எல்லோருக்கும் ஏதோ ஜனநாயகத்தில் மிகவும் பெரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பண்பானவர்கள் என்றுதான் தோற்றப்பாடு இருக்கும். ஆனால் இந்த சிறுவர்களையோ சிறுமிகளையோ கூட இனரக்கம் பார்க்காம கொல்வதாக அவர் ட்விட்டரில் போட்டாலும் அது தொடர்பாக யாரும் ட்விட்டர் கூட நடவடிக்கை எடுக்காது. என்றால் அதுவும் அவர்களுடையதானே. ஆனால் அவர் அவ்வாறு எழுதியிருக்கின்றார், இவருக்கு நீந்த தெரிந்தாரே என்றால் அடிக்கப் போகிறார்கள் என்று பொருள். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் ஃப்ரீடம் ஃபிளட்டிலா கோலிஷன் என்ற அமைப்பு, FFC என்ற அமைப்பு, இந்த அமைப்பு தான் அந்த கப்பலை ஒழுங்கு செய்து அந்த அமைப்பினூடாகத்தான் செல்கிறார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் அனர்த்தத்தின் போது வடங்காமன் என்ற ஒரு கப்பலில் அங்குள்ள மக்களுக்கான உணவுகளை, ஏனென்றால் இப்போது காசாவில் இடம்பெறுவதுதான் அன்று முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது. அப்போதும் அந்த மக்களுக்கு உணவை இலங்கை அரசு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தது. அப்ப அதுக்கு ஒரு வணங்காமன் என்ற கப்பலை இங்கிருந்து கொண்டு போக முற்பட்டார்கள். அது முடியவில்லை. ஏனென்றால் இந்தியாவினால் பிரான்ஸ் நாட்டின் தூதுவ வெளிவார அமைச்சர், மற்றது குச்சினர், மற்றது பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் மெல்லிபேண்ட் உட்பட பலர் கூட அந்த போரை நிறுத்த முற்பட்ட போது இந்தியா தடுத்து நிறுத்திவிட்டது. இப்ப கப்பலும் அங்கு கொண்டு செல்லப்பட முடியாது. இப்ப அமெரிக்கா இவ்வாறு இருக்கின்றதோ, ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிவிட்டு இவ்வாறான அடாவடித்தனங்களை மேற்கொள்வதோ, அவ்வாறுதான் தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியாவும் ஜனநாயக நாடு என்று சொல்வது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அது பெருசாக ஜனநாயக நாடு என்று நாங்கள் கருதுவதில்லை. அமெரிக்காவும் இது என்ன செய்கிறதோ அதேதான் அங்கும் அவ்வாறான ஒரு நிகழ்வு தான். இப்ப அதேதான் ரிப்பீட் பண்ணப்படுகின்றது. ஆனால் இவர்கள் என்னன்னு சொன்னால் இந்த உலக அரங்கில் இந்த அமைப்புகள், இந்த நாடுகளின் சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை இந்த உலகம் மெல்ல மெல்ல அந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான இந்த உலகத்தினுடைய நிலையை பார்த்தால் ஒரு பரிதாபமான நிலையாத்தான் இருக்கின்றது. இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்ற பின்பு ஏற்படுத்திய அந்த குறிப்பிட்ட 2-3 மாதங்களுக்கு அட்டகாசமான
அவருடைய நடவடிக்கைகள் அன்ஸ்டேபிள் உலகத்தை உருவாக்கி இருக்கின்றது. பங்கு சந்தைகள் நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் ஏறி இறங்கி எவ்வளவு தொகையான பணத்தை இழந்திருக்கின்ற இந்த நேரத்தில் யூரோப்புக்கு எதிராக கூட அவர் 50% வரி கொண்டு வரப்போவதாக, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு வரி கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கின்றார். ஏற்கனவே வரி கொண்டு வந்து நாடுகளுக்கு அங்கே அமெரிக்காவில் அதற்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்ததும் இப்பொழுது தற்காலிகமாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பதும், இந்த விடயங்களோடு பார்க்கும் பொழுது EUக்கு 50% வரி தொடர்பாக என்ன நிலைப்பாடு? என்னன்னு சொன்னால் ட்ரம்பின் வரி விதிப்பு அவ்வப்போது அது அந்த பங்கு சந்தைகளை ஏற்றவும் இறக்கவும் பயன்படுத்துகிறதே தவிர அமெரிக்காவுக்கு பெருமளவில் இதுவரையில் எந்த விதமான நன்மைகளையும் செய்ததாக இல்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்காவில் இருந்த நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கின் காரணமாக ட்ரம்பின் அந்த பிளாங்கெட் டாரிஃப் என்று சொல்றது 10% எல்லா நாடுகளுக்கும் என்றதை தடை செய்திருந்தார்கள். அதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அதற்கு எதிராக ட்ரம்ப் அப்பீல் செய்திருக்கின்றார். இருந்த போதும் அந்த நீதிமன்றத்தின் தடை வந்து இந்த அலுமினியம் இரும்பு பொருட்கள் மீதான 25% டாரிஃபை வந்து ஒன்றும் செய்யாது என்றது. ஏனென்று சொன்னால் அது இந்த சட்ட திட்டம் வேறுபட்டது. அது கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்ப அதில் ஏற்பட்ட இழப்பை இதில் சரி செய்வது போல முதலில் 25% இருந்தது, இப்போது 50% அதிகரித்திருக்கிறார். அதில் பாதிக்கப்படுவது கூடுதலாக இப்ப சீனாவாக இருக்கலாம், இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் அதில் பாதிக்கப்படும், பிரித்தானியாவும் பாதிக்கப்படும். ஏன்னா வாகனங்களுக்கான வரியும் அவ்வாறுதான். அந்த வரியும் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உள்ளாகாது என்னும் போது இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது. ஆனால் வரியை அவர் போடுவார், அடுத்த 2 கிழமையில் அதை மீளப்பெறுவார், அது ஒத்தி வைப்பார் என்று இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது பங்கு சந்தையிலும் இந்த உலகத்தின் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஒரு தளம்பல்களை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. அமெரிக்காவில் ஏற்படுகின்ற இந்த தளம்பல் வந்து ஆசிய பிராந்தியம் மட்டும் அதை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக சீனாவுடைய அதிபர் வர்த்தக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா கடுமையாக மீறியுள்ளதாக சீற்றம் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டி இருக்கின்றார் ஜி ஜின்பிங். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார். உண்மைதான். அது மட்டுமல்ல, எல்லா விதிகளும் இங்கு மீறப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை என்றது ஒன்றே போது காணாமல் போயிருப்ப ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதுக்கான நிதியும் இல்லை. இப்போது நிதி இல்லை என்று சொன்னால், இப்ப சீனாவும் தான் ஓரளவு நிதியை கொடுத்த, இப்போ சீனாவும் கொடுக்கிற அளவுக்கு இல்லை. ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஏனைய மேற்குள்ள நாடுகள் தங்கள் பாதுகாப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். பிரித்தானியா நேரடியாக சொல்லிவிட்டது, தாங்கள் இப்போது போருக்கு தயாராகிறோம், போருக்குள் போய்விட்டோம் என்று. கிட்டத்தட்ட 12 நீர்மூழ்கி கப்பல்களை பிரித்தானியா புதிதாக 1.5 பில்லியன் டாலர்களுக்கு கட்டுகிறது. ஏற்கனவே அவர்களிடம் 7 நீர்மூழ்கி கப்பல்கள் நிற்கின்றன. ரஷ்யாவுடன் போருக்கு போக போகிறோம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு தூரம் இவர்கள் ரஷ்யாவுடன் நின்று பிடிப்பார்கள் என்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 450 மில்லியன் மக்கள், ஐரோப்பா மக்கள், 300 மில்லியன் மக்கள் அமெரிக்க மக்களிடம் தங்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள். யாருக்கு எதிராக என்றால் 120 மில்லியன் ரஷ்யர்களுக்கு எதிராக என்று சொல்லும் போது இந்த தொகையை பார்க்கும் போதே தெரிகிறது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இந்த முகம் கொடுக்கிறார்கள் என்று. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது 2ஆம் உலகப் போரும் 1வது உலகப் போரும் கூட இவ்வாறுதான் நிகழ்ந்தது. முதலில் லோவர் இன்டென்சிட்டி போர் என்றுதான் சொல்றது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடுகளுக்கு சண்டையில் வரும்போது அங்குதான் சண்டை நடக்கிறது என்று எல்லோரும் இருந்து விட்டார்களாம். ஆனால் பிறகு தங்களுக்கு மேல் குண்டு விழும் போதுதான் தெரிந்ததோ எல்லோரும் இப்போது போருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி. இப்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், போர் எங்கு ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால், உக்ரைன் ரஷ்யாவில் ஆரம்பமாகினது, பிறகு இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் ஆரம்பமாகி அதற்கு ஏமன் உருவாக்கப்பட்ட, இப்போது ஈரான் அதுக்கு இழுக்கப்படும் என்று சொன்னால் வளைகுடா ஒரு போருக்குள் போகும். அதே சமயம் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அது போஸ்ட் பண்ணப்பட்டதாகத்தான் சொல்லுகிறார்கள். அப்ப மீண்டும் எந்த நேரமும் ஆரம்பிக்கும். பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆரம்பித்தால் அடுத்தது சீனா தான் மிச்சம். சீனாவும் ஆரம்பிக்குமாக இருந்தால் முழு பேரும் ஒரு போருக்குள் சென்று விடுவோம். இதில் வெற்றி ஈட்டுபவர்கள் மீண்டும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகள் மாதிரி மீண்டும் ஒரு உலக ஒழுங்கு வந்து புதிதாக நிறுவப்படும். எந்த உலக ஒழுங்கு வந்தாலும் தங்களுடைய நலன் கருதித்தானே அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வர போகிறார்கள். சட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு உகந்ததாகத்தான் இருக்க போகிறது. அதனால் நான் நினைக்கிறேன், இந்த உலகம்
ஒரு ரீசெட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது போல் தான் கிடக்கிறது. அப்படின்னால்தான் புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கலாம். இல்லை என்றால் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். இப்போ பாருங்கள், பிரித்தானியாவில் கூட நீர்மூழ்கி கப்பல் அது கூட அதிகமாக செய்வதற்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நிலைமை. நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.